காட்டியிருக்கிறான். அந்த மலக்குக்கு இதுவரைக்கும் அந்த டியூட்டியை அந்த மலக்கு செய்யவில்லை. அந்த ஒரே ஒரு வேலைக்காக அவர் காத்திருக்கிறாரு. அவரை பற்றி நபிகளார் சொல்லுகின்ற பொழுது, முந்து உக்கில பிஹி யந்துரு நஹ்வல் அர்ஷ், அவருக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட நாளில் இருந்து அவர் அர்ஷின் பக்கம் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். கண் ஐனைஹி கௌகபானி துர்ரியான், ஒரு பொருளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது கண் மின்னும். அவருடைய இரண்டு கண்களும் மின்னக்கூடிய பளபளப்பான இரண்டு நட்சத்திரங்களை போன்று இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எப்பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய ஓர்டர் வருமோ அந்த ஓர்டர் வருகின்ற அதே செகண்ட்ல அவர் அந்த வேலையை செய்வதற்காக வேண்டி இன்னும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், அல்லாஹ் தஆலாவுடைய பெருமிதத்தை, அல்லாஹ் தஆலாவுடைய சக்தியை அதிகம் விளங்கியவர்கள் மலாய்க்காமார்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அந்த மலாய்க்காமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸ் கலாமுல்லாஹ் வ கைரல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா ஃபஇன்ன குல்ல முஹதஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய அகீதாவுடைய விஷயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஒரு மனிதன் முஸ்லீமாக இருந்து முஸ்லீமாக மரணிக்கணும் என்பது அல் குர்ஆனுடைய கடமை. வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமோன், முஸ்லீம்களாக பிறந்த நீங்கள், முஸ்லீமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், இல்லா வ அன்தும் முஸ்லிமோன், இந்த ஈமானை பெற்ற நிலையில் தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. அப்படியான சந்தர்ப்பத்திலே எங்களுடைய இறுதி முடிவு ஈமானை பெற்ற நிலையில் மரணிக்கணும் என்றால் எங்களுடைய அகீதா சீராக இருக்கணும். எங்களுடைய அகீதாவில் எந்த விதமான சந்தேகங்களும் இருக்கக்கூடாது. வஹீக்கு உட்பட்ட அகீதாவாக இருக்க வேண்டும். கண்டதும் கேட்டதுமாக யாரோ சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியவர்கள் சொன்னார்கள், பாரம்பரியத்தில் வந்த நம்பிக்கையாக இருக்கின்றது, அல்லது எங்கள் குடும்பத்தினர்கள், எங்கள் முன் வாழ்ந்தவர்கள் இப்படித்தான் நம்பியிருந்தார்கள், இப்படியெல்லாம் நாங்கள் நம்பிக்கொள்வது இஸ்லாமிய அகீதாவாக அமையாது. அல்லது அர்த்தமற்ற கேள்விகளையும் விமர்சனங்களையும் தர்க்க ரீதியான கேள்விகளையும் முன்வைத்து அந்த தர்க்கத்துக்கு விடையாக பல விஷயங்களை எடுத்துக்கொள்வது உலகளாவிய விஷயங்களுக்கு அது பொருந்தும். ஆனால் இஸ்லாமிய அகீதாவுக்கு வஹி மட்டும்தான் பொருந்துகிறது என்பதை உண்மையாக நாங்கள் விளங்கி அந்த அகீதா எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த அகீதாவில் நிலைத்து நின்று அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ எந்த அகீதாவில் இருந்தார்களோ, அல் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு எந்த அகீதாவை சொல்லித் தருகிறதோ அதில் நிலைத்து நின்று நாங்கள் மரணிக்கும் வரை அதிலே ஒழுங்காக நாங்கள் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. முதலாவதாக நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமானுடைய 6 விஷயங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த 6 விஷயங்களும் பலதரப்பட்ட பாடங்கள். ஆமன்து பில்லா, அல்லாவை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதில் பல கோணங்களில் இந்த அல்லாவை கொண்டு ஈமான் கொள்ளுகிறதை நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. ஒமலாய்க்கத்திகே, மலாய்க்காமார்களிடத்தில் என்னென்ன விஷயங்கள், சிஃபத்துகள், பண்புகள் இருக்கின்றன, அவை சம்பந்தப்பட்ட தெளிவுகளை நாங்கள் விளங்க வேண்டி இருக்கிறது. ஒகுத்துபிஹி வருசுலிஹி, நபிமார்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டன, அதே மாதிரி ரசூல்மார்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். அந்த விஷயங்களுடைய தகவல்களை அல் குர்ஆன் சுன்னாவி ரீதியாக நாங்கள் புரிய வேண்டி இருக்கிறது. வல்யௌமில் ஆஹிரி, இறுதி நாள் ஒன்று இருக்கிறது, நியாய தீர்ப்பு நாள் அங்கே நடைபெறுகிறது. அந்த நியாயங்களின் பின்னால் அல்லாஹு தஆலா நீதமளிக்க இருக்கிறான். அதன் பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாங்கள் நம்ப வேண்டிய கடமை இருக்கிறது.
வல்கதிர் ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அதே மாதிரி கலா கதிர் என்ற விஷயம் அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாட்டில் இருக்கின்றது. எந்த ஒரு நலவாக இருந்தாலும் எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தான் தீர்மானித்திருக்கிறான். அதனுடைய தகவல்கள் தெளிவுகள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். இந்த 6 விஷயங்களையும் ஒருத்தன் நம்பினால் அவர் இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார். இதை தெளிவாக ஆதார ரீதியாக அவர் புரிய வேண்டிய கடமையும் இருக்கிறது, அடுத்தவருக்கு சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது ஆமந்து பில்லா என்கிறோம். ஆமந்து பில்லா என்றால் அல்லாஹு தாலாவை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அல்லாஹு தாலாவை நம்பி இருக்கிறோம்னா என்ன? அல்லாஹு தாலாவை நம்புறது என்ற அடிப்படை என்ன? அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் இப்பொழுது இருக்கிறோமா இல்லையா என்பதனை அகீதா ரீதியாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சாதாரணமாக ஆமந்து பில்லா என்று ஒரு சொன்ன அதை உண்மையாக நம்பின ஒருத்தனுடைய வாழ்க்கை நடை வித்தியாசம். ஒரு மனிதன் இருக்கிறான், அல்லாஹு தாலா அவனுக்கு எந்த நலவுமே செய்யலான்னு வைங்க, எல்லாமே அல்லாஹு தாலா அவனுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கசிவுகளையும் காயங்களையும் ஏமாற்றம் நடுக்கம் திடுக்கம் எதை எடுத்தாலும் தோல்வி இப்படித்தான் அவனுக்கு நடைபெறுகின்றதென்றால் அவனிடத்தில் போய் அல்லாஹ் உனக்கு எந்த நன்மையையும் செய்யவில்லையே என்று நீங்கள் சொன்னால் அவன் என்ன சொல்லுவான் என்றால், ஆமந்து பில்லாண்டு அவன் நம்பி இருக்கிறானே, அப்படி சொல்லாதே. அல்லாஹு தாலா இதையும் அவன்தான் செய்கிறான், இவ்வளோ பெரிய விஷயமும் அவன்தான் தீர்மானித்து செய்கிறான், இது சும்மாவே நடக்கவில்லை என்று அவன் சொல்லுகிறான். இன்னும் சில காலங்களின் பின்னால் இன்னும் பல விதமான கஷ்டங்களை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அவன் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடியவனாக, அவன் குற்றுயிராக ஊனமுற்று அவன் அடிபட்டு அவன் மக்களுடைய தொல்லைகளுக்கு ஆளாகி இப்படியான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிற பொழுது அல்லாஹு தாலா இப்பொழுதும் ஒரு நன்மையையும் உனக்கு செய்யவில்லையே, ஊரில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறார்களே, ஒவ்வொருத்தரும் நினைத்த மாதிரி சுகமாக வாழ்கிறார்களே, அல்லாஹ்வை நம்பின நீ மாத்திரம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாயே என்றால் அப்பொழுது அவன் ஆமந்து பில்லா என்பதனை தெளிவாக அவன் ஈமான் கொண்டு இருக்கிற காரணத்தினால இப்படியெல்லாம் சொல்லாதே, இதுவும் அல்லாஹ் தான் செய்கிறான், அல்லாஹு தாலா அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹு தாலா இதுக்கு பின்னுக்கால நிறைய நலவை வச்சிருக்கிறான், எனக்கு இவ்வளவும் அவன் நல்லது தான் செய்து கொண்டு வருகிறான், அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி ஆமந்து பில்லாவை விளங்கின ஒருத்தருக்கு தான் இருக்கிறது என்று தானே அவன் சொல்லுவான். அதை சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்றால், நான் இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு முன்னோக்கி இன்னும் கொஞ்சம் நல்லமல்கள் செய்து இன்னும் கொஞ்சம் என்னுடைய ஈமானையும் என்னுடைய வணக்கங்களையும் அதிகமாக்கி அல்லாஹ்வுக்கு நான் இன்னும் நெருக்கமாகி அவனின் ஊடாகவே என் பிரச்சனைக்கு நான் தீர்வு காணுவேன், எனக்கு வேறு எவருமே தேவையில்லை என்று தான் அவன் முடிவெடுக்கிறான். இது ஆமந்து பில்லா என்றது ஆழமாக பதிந்திருக்கிற காரணத்தினால, அந்த நம்பிக்கை உண்மையிலே இருக்கிற காரணத்தினால அதை சொன்னவனுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் ஆமந்து பில்லா என்று அல்லாஹு தாலாவை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் நம்பி இருக்கிறான்ற அர்த்தம் என்ன? அல்லாஹு தாலாவை நம்புறன்றது வேற, அல்லாஹ் இருக்கிறான் என்பது வேற. அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹு தாலா ஆரம்பம் இல்லாதவன், அவனுக்கு முடிவும் கிடையாது. அல்லாஹு தாலா தான் நிரந்தரம், அவன்தான் நித்திய ஜீவன். இப்போ அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று நாங்கள் சொல்லுகின்றது நம்புகிறோம் என்றதுடைய பகுதி அல்ல. நம்புதல் என்பது ஒரு விஷயத்தை நம்பிக்கொள்வது, இருக்கிறான் என்பது இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்பொழுது எனக்கு இந்த கை இருக்கிறது, 2 கை எனக்கு இருக்கிறது. உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டால்,
இந்த 2 கையும் எனக்கு இருக்கிறதாக நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கலாமா? கைதானே இருக்கிறது, இருக்கிறதை காட்டி நம்புகிறீர்களான்னு எப்படி கேட்கலாம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இருக்கிறாண்டு ஆனதம் பின்னால் நம்பிக்கை என்பது போயிடும். மறுமை நாளில் போய் எல்லாரும் அல்லாஹ்வை நம்புவார்கள். ஆனால் அங்கே அல்லாஹ் தாலா நம்பினதை ஏற்றுக்கொள்கிறானா? நான் தானே இருக்கிறாண்டு ஆனதம் பின்னால் இப்போ எதுக்கு நம்புறது? ஃபிரோன் கடைசி நேரத்தில் அல்லாஹ்வை நம்பினான். ஆமன்து பில்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்ட அல்லாஹ்வை நான் நம்பினேன் என்று அவனே சொல்கிறான். ஏன்னா அவனே கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்த காரணத்தினால அவன் தெளிவாகவே சொல்கிறான். அவனைத்தான் அவன் கடவுள் என்று சொல்லி கொண்டு வந்ததனால மக்கள் அதை நினைத்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தான் இதை எங்களுக்கு எடுத்து சொல்கிறான். இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை எனக்கு எடுத்து சொன்னார்களோ, எந்த ரப்பை நான் மறுத்தேனோ அதே ரப்பை நான் நம்புகிறேன் என்று அவன் சொன்னான். அல்லாஹ் தாலா கேட்குறான், ஆள் ஆன இப்பொழுதுதான் நீ நம்புகிறாய், இப்போ நம்ப வேண்டிய தேவையே இல்லையே, இருக்கிறாண்டு ஆகிவிட்டதே இப்பொழுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இருக்கிறாண்டு ஆனதன் பின்னால் நம்புறதுல எந்த தேவையும் இல்லை. இப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறான். இந்த இருக்கிறான் என்பது ஆமன்து பில்லாவுடைய உறுதியான நிலை. நம்புகிறோம் என்று நாங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வை நம்பித்தான் இருக்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை ஏன் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், எல்லோரும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்பி இருக்கிற ஒருத்தன் எப்படி இருக்கணுமோ அப்படி நாங்கள் இருக்கிறோமோ? அல்லாஹ் இருக்கிறான் என்று ஒருத்தன் நம்பினால் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ் தாலாவிடத்தில் போகாமல் அல்லாஹ் தாலா சபித்தவர்களிடத்தில், அல்லாஹ் தாலாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களிடத்தில், அல்லாஹ் தாலாவை தன்னுடைய நாவினாலேயே திட்டக்கூடியவர்களாக இப்போ அல்லாஹ் தாலாவை நம்பினோம் என்று சொல்கிறது சரியா? அவன் இருக்கிறான் என்பது உண்மையாக ஏற்றுக்கொள்வது சரியா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தாலா இருக்கிறான் என்பதனை நீங்கள் புரிகிற பொழுது, ஒரு ஊரில் ஒருத்தனுக்கு ஒரு போலீஸ் இருக்கிறான், அல்லது போலீஸ் அதிபர் அவனுடைய கைக்குள்ளே இருக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு ஒரு மந்திரி இருக்குது, அல்லது ஜனாதிபதி அவனுக்கு ஷார்ப்பாக இருக்கிறான், அவனுக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவர்கள் அவனுக்கு தெரிந்திருக்கிறார்கள் என்றால் அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஊரில் யாராவது அவனோட மோதலுமா, அவனுக்கு எதிராக பேசலுமா, அவனுக்கு ஏதாவது நாங்கள் மறுப்பு சொல்லலுமா, அவனை பயங்காட்டலுமா, அவனை சண்டைக்கு இழுக்கலுமா, அவனோட விவாதிக்கலுமா? அவன் அந்த ஊரையே அப்படியே சுருட்டி கைக்குள்ளே வச்சுக்கொள்வான். யாருமே அவனோட எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க. என்ன செய்தாலும் எனக்கு இன்னின்ன பெரியவர்கள் எனக்கு தெரியும், நான் ஒரு கோல் போட்டால் என்னுடைய கோலுக்கு நிற்பார்கள். அந்த ஊருக்கு அவன் ராஜாவாக இருப்பான். அவன் எதை நினைத்தாலும் அந்த ஊரில் சாதிக்கக்கூடியவனாக இருப்பான். ஏன்? எனக்கு போலீஸ் அதிபர் தெரியும், அல்லது இந்த ஊர் பிரதேசத்து மந்திரி எனக்கு தெரிந்தவராக இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்ய நிறைய பேர் ஆளுமையில் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிறவர்களே இந்த அளவுக்கு அவர்களுடைய துணிச்சல், அவர்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி ஈடுபடுகிறார்கள் என்றால் அல்லாஹ் தாலாவுடைய சக்தி என்ன? அந்த சராசரங்களை எல்லாம் படைத்து அவன் படைக்கிறான்ற சாதாரண விஷயமா? அவன் ஒன்றும் இல்லாததிலிருந்து படைக்கிறான். ஒரு பொருளை அவன் படைக்கிறான் என்றால் அந்த பொருள் இருக்க வேண்டிய ஸ்பேஸை படைக்கணும். இந்த புவியை அவன் படைக்கிறான் என்றால் இந்த புவி இருக்க வேண்டிய இடம் இருக்கிறது, அந்த ஸ்பேஸ். இதை யாருக்காவது படைக்கலுமா? இதை யாருக்காவது அழிக்கலுமா? ஒரு ஊரை அழிப்போம் என்று சொல்லலாம், அந்த ஊர் இருக்க வேண்டிய ஸ்பேஸ் இருக்கிறது, இதை படைக்கலுமா அழிக்கலுமா? அவனே தான் அதையும் படைக்கணும், படைத்ததை தக்க வைத்து கொள்ளணும். படைத்த உடனே அது இல்லாமல் போனால் அதை தொடராக பாதுகாத்து கொள்ளணும். நான் அழிக்கிற நேரத்தில் அது உடனே அழியணும். இந்த மூன்றும் அவனுடைய படைப்பில் இருக்கிறது. இல்லாமல் இருந்து அவன் படைக்கணும்,
படைத்து அவன் பரிபாலிக்கிறான், அதே மாதிரி அவன் அழிக்கிற நேரத்தில் அது அழியவும் வேண்டும். இப்படியெல்லாம் பெரிய சக்தி கொண்ட ரப்புல் ஆலமீன் எனக்கு இருக்கிறான் ஆமன்து பில்லாண்டால் அந்த உணர்வு எங்களுக்கு வருகிற பொழுதுதான் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்ற எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், காயம் வந்தாலும், பொருளாதார கஷ்டங்கள் வந்தாலும் இதை தெரிந்த ஒருத்தன் அல்லாஹ் அல்லாத வேற ஒருத்தர்கிட்ட கை நீட்டுவானா? அல்லாஹ் அல்லாத அவுலியாக்களிடத்துல போய் அவன் கேட்பானா? அல்லாஹ் அல்லாத இறைநேசர்கள் என்று சொல்லி கொண்டு போய் காணிக்கைகள், அன்னதானங்கள், இப்படியான விஷயங்கள்ல அவன் ஈடுபடுவானா? எதை எடுத்தாலும் அவன் அல்லாஹ்வின் பக்கம்தான் ஒதுங்குவான். வஇலல்லாஹில் மசீர், அல்லாஹ்வின் பக்கம்தான். அதே மாதிரி ஹஸ்புன் அல்லாஹு வனிமல் வக்கீல். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இருக்கிறான் என்று ஆயிடணும். அது எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ, ஒவ்வொரு துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுதும், உள்ளத்துக்கு நொம்பலங்கள் தேவைகள் வருகின்ற பொழுதும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், இதை சொல்லி சொல்லி சொல்லியே பழகணும். இது உள்ளத்தில் பதியணும். சின்னஞ்சிறு பிள்ளையிலிருந்து அதனுடைய வார்த்தைகளில் இருந்து எதை எடுத்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் இருக்கிறான் என்றே அது உள்ளத்தில் பதிந்ததன் பின்னால எதுக்கும் அல்லாஹ்விடத்திலே அவன் தஞ்சம் புகுகின்ற நபிமார்களுடைய பண்புகள் இப்படித்தான் இருந்தது. நல்லடியார்களுடைய பண்புகள் இப்படித்தான் இருந்தது. அல் குர்ஆனை நீங்கள் திறந்து பார்த்தால் எல்லா இடத்திலையும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கினவர்களுடைய விஷயங்களை தான் அங்கே சொல்கிறான். அதுவே அல் குர்ஆனுடைய இலக்காகவும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆமன்து பில்லா, இதை நாங்கள் அப்படி விளங்கி இருக்கிறோம். அடுத்தது ஒமலாய்கத்திஹி. ஒமலாய்கத்திஹி என்றால் மலாய்க்காமார்கள் சம்பந்தப்பட்ட பாடம், நீண்ட பாடம். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நிறைய அதை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். நபிகளாருடைய சுன்னாக்கல்ல நிறைய இருக்கிறது. அதில் இருக்கிறதை மட்டும் நாங்கள் நம்பிக்கொள்ளணும், அதில் நாங்கள் இல்லாததை ஜோடிக்க கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய ராஜாங்கத்தை, அவனுடைய சக்தியை, அவனுடைய பெருமிதத்தை அவன் மலாய்க்காமார்களை கொண்டு அவன் நடத்துகிறான். அவனே ஒரு மலக்கும் இல்லாமல் அவனுக்கு நடத்த முடியும். மறுமை நாளில் அல்லாஹு தஆலாவுடைய அரிஷை 8 மலாய்க்காமார்கள் சுமந்திருப்பார்கள். அந்த 8 மலக்குமார்களையும் அல்லாஹ் தான் சுமந்திருக்கிறான். அதை புரிஞ்சு கொள்ளணும். அந்த மலாய்க்காமார்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹு தஆலாவுடைய பெருமிதத்தையும் பெருமையையும் அவனுடைய கண்ணியத்தையும் காட்டுவதற்காக வேண்டி அவன் அப்படி ராஜாங்கம் அமைக்கிறான். அல்லாஹு தஆலா தான் சக்தியாளன் என்பதனை மறுமை நாளில் தான், இப்பொழுதல்ல. இப்போ ரப்புல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தை அழிப்பதற்கு சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதுவதற்கென்று அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை சாட்டி இருக்கிறான். அந்த மலக்குக்கு இதுவரைக்கும் அந்த டியூட்டியை அந்த மலக்கு செய்யவில்லை. அந்த ஒரே ஒரு வேலைக்காக அவர் காத்திருக்கிறாரு. அவரை பற்றி நபிகளார் சொல்லுகின்ற பொழுது, முந்து உக்கில பிஹி யந்துரு நஹ்வல் அரிஷ், அவருக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட நாளில் இருந்து அவர் அரிஷின் பக்கம் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். கண் ஐனைஹி கௌகபானி துர்ரியான், ஒரு பொருளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது கண் மின்னும். அவருடைய 2 கண்களும் மின்னக்கூடிய பளபளப்பான 2 நட்சத்திரங்களை போன்று இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எப்பொழுது அல்லாஹு தஆலாவுடைய ஓர்டர் வருமோ, அந்த ஓர்டர் வருகின்ற அதே செகண்டில் அவர் அந்த வேலையை செய்வதற்காக வேண்டி இன்னும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், அல்லாஹு தஆலாவுடைய பெருமிதத்தை, அல்லாஹு தஆலாவுடைய சக்தியை அதிகம் விளங்கியவர்கள் மலாய்க்காமார்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அந்த மலாய்க்காமார்களை பற்றிய தகவல்கள் நிறைய இருக்கின்றன. அதை நாங்கள் படித்து அல்லாஹு தஆலாவை பற்றி விளங்குவதற்காக வேண்டி இதையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி வக்குத்துபிஹி வருசுலிஹி, அல்லாஹு தஆலா ஏற்கனவே ரசூல்மார்களை அனுப்பினான், வேதங்களை கொடுத்தான். இது எதுக்காக? அன்புக்குரிய சகோதரர்களே, முன்வந்த நபிமார்களை எங்களுக்கு பின்பற்ற முடியாது. முன்வந்த நபிமார்களுடைய வேதங்களை எங்களுக்கு பின்பற்ற முடியாது. இறுதி வேதம், இறுதி நபி தான் நாங்கள் பின்பற்ற வேண்டியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட இந்த வேதத்தை தான் பின்பற்றுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கினதன் பின்னால் ரசூலுல்லாவை தான் பின்பற்றுவார். இந்த ஷரியத்தை தான் பூமியில் அமுல்படுத்துவார்.
முன் சென்ற நபிமார்களையும் வேதங்களையும் நாங்கள் நம்பணும் என்றால் இதனுடைய ரிசல்ட் என்ன? எதுக்கு நாங்கள் நம்புகிறோம்? பின்பற்றுவதற்கும் இல்லை, அல்லது ஆதாரம் காட்டுவதற்கா? அதிலிருந்து ஆதாரம் எடுத்து காட்டவும் முடியாது. இந்த மார்க்கம் வந்ததன் பின்னால், கடைசி ஷரியத்து வந்ததன் பின்னால் முன் வந்த அனைத்தும் கேன்சல் ஆகிவிட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் இருந்த சில விடயங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் நபிகளார் சொன்னதனால் அது இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்கு நாங்கள் இதை பின்பற்ற வேண்டும், விளங்க வேண்டும், நம்ப வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா இதில் எங்களுக்கு அளவுகோல் படித்து தருகிறான். ஒருத்தர் நபியாக இருப்பார் என்றால் அவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வரணும். நாங்கள் ஒருத்தரை பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்த ஒருத்தராக இருக்க வேண்டும். நாங்கள் ஒருத்தரை பின்பற்றுவதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், ஒருத்தர் நபியாக இருக்க ஒரு கண்டிஷன் வேணும். அல்லாஹ்விடத்திலிருந்து யாருக்கு வஹி வருகிறதோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டவர் தான் நபி. அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டவரை மட்டும்தான், அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவரை மட்டும்தான் பின்பற்ற முடியும். இதை சொல்லித்தரத்தான் அந்த நம்பிக்கையை அல்லாஹு தஆலா ஈமானுடைய அந்த விஷயங்களில் அடக்கி இருக்கிறான். இந்த நம்பிக்கையையும் இந்த கண்டிஷனையும் அல் குர்ஆனுக்கு கொண்டு வருகிற பொழுது, சுன்னாவுக்கு கொண்டு வருகிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது எங்களுக்கு புரிகிறது, முந்தின வேதங்களை நாங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், இந்த குவாலிஃபிகேஷனோடு நாங்கள் நம்புகிறதா இருந்தால், இஸ்லாமிய மார்க்கத்தில் அகீதா ரீதியில் இஸ்லாமிய மார்க்கம் என்று நாங்கள் ஒன்றை நம்புவதாக இருந்தால், வஹி எவருக்கு வருகிறதோ அவர்தான் நபி. நாங்கள் யாரையாவது பின்பற்றுவதாக இருந்தால் அவருக்கு வஹி வரணும். இந்த கண்டிஷனை சொல்லித்தரத்தான் அந்த நம்பிக்கையினூடாக இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான் என்றால், நாங்கள் இப்பொழுது நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், செய்யக்கூடிய கிரிகைகளை இந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் இருக்கிறதான்னு நாங்கள் சரி செய்யணும். இதுக்கு வெளியில் எங்களுடைய நம்பிக்கையும் கிரிகைகளும் இருந்தால் வகுத்துபிஹி வருசுலிஹியை நாங்கள் நம்புறதுல என்ன வேலை இருக்கிறது? அதனால் ஏற்படக்கூடிய ரிசல்ட் வெளிப்படுகிறதா என்பதனை இந்த நம்பிக்கை எங்களுக்கு சொல்லுகிறது. அடுத்தது வல் யௌமில் ஆஹிரி, ஆஹிராவை நாங்கள் நம்புவது. ஏற்கனவே சொன்ன விஷயங்களை பொறுத்த மட்டும் பல விதமாறு இதை நம்பிக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருத்தரும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த உலகத்தை பார்த்து அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்ளலாம். அல்லாஹு தஆலாவை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அத்தாட்சிகளை வைத்தே இருக்கிறான், யாருக்கும் மறுக்க இயலாது. எல்லா விஷயங்களும் அப்படி இருக்கிற பொழுது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அப்படி இல்லை. மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை விஞ்ஞானத்தால் நம்பேலுமா? விஞ்ஞானத்தால் நிறுவ இயலாது. மறுமையில் நடக்கிற எல்லாம் சயின்ஸுக்கு உட்பட்டதா? அல்லது ஒரு விஷயத்தை நாங்கள் நம்புகிறதா இருந்தால் ரெண்டு கண்ணோட்டத்தில் தான் நம்பலாம். ஒன்று அறிவால், விஞ்ஞானத்தால், அடுத்தது அனுபவத்தால். மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் அறிவுக்கும் உட்படுவதில்லை, அனுபவத்துக்கும் உட்படுவதில்லை. யாரும் போய் திரும்பி வரலைங்க. இந்த ரெண்டுக்கும் உட்படாததுனால முஸ்லீம் அல்லாதவர்கள் இதை மறுப்பார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டுக்கும் உட்படாவிட்டாலும் கூட தர்க்க ரீதியில் இதை நம்பலாம், தர்க்க ரீதியில் இதை நம்ப வைக்கலாம். எப்படி என்றால், தர்க்க ரீதியில் நம்புறது எப்படி என்றால், இது இப்படி இருந்தால் அது அப்படி இருக்கணும். நான் ஒரு மனிதனாக இருக்கிற பொழுது எனக்கு ஒரு தந்தை இருக்கணும், இது இல்லாமல் அது இருக்காது. இதெல்லாம் தர்க்க ரீதியாக நம்பக்கூடியது. அந்த அடிப்படையில் இந்த ஆஹிராவை உலகத்தில் எவருக்கும் மறுக்க இயலாது. ஏன்? அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறான், படைத்து எங்களுக்கு உயிரூட்டி இருக்கிறான். இந்த உயிரை எப்படி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது? அல்லாஹு தஆலா உயிர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஃபுல் பண்ணிட்டான். அங்கே அந்த உயிர்கள் வெயிட்டிங்கில் இருக்கும். எந்த உயிர் எந்த உடம்புக்கு பொருத்தமோ, அந்த உடம்புக்கு எந்த தாயின் கருவறை பொருத்தமோ, அது உருவாகும் வரைக்கும் அந்த உயிர்கள் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கும். எனக்கு என் தாய் தான் பொருந்தும், என் தாய்க்கு நான் தான் மகனாக பொருந்தும், என் தாயின் கருவறை தான் எனக்கு பொருந்துகிறது. அதனால் அந்த தாயின் கருவறையில் அதுக்கு பொருத்தமான உடம்பு உருவானதன் பின்னால்
அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு வந்து சீட் கிடைக்கும். அது இங்கே வந்து இவரிடத்தில் உட்கார்ந்து கொள்ளும். அதன் பின்னால் அது குறிப்பிட்ட காலங்களை அங்கே கழித்ததன் பின்னால் இந்த உலகத்துக்கு லேண்ட் ஆகி அதுக்கு கலாவில் எழுதப்பட்ட விஷயங்களை அது பூர்த்தி செய்கிறது. ஒரு மனிதன் ஒரு ஃபேக்ட்ரியில் பல கார்களை செய்கிறான். 1000 கார்களை செய்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே தாயின் வயிற்றிலிருந்து வரக்கூடிய 2 பிள்ளைகள் ஒரே மாதிரி அதனுடைய சிஃபத்துகள் இருக்காது. ஒருத்தனுடைய பண்பும் அடுத்தவனுடைய பண்புக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்கள் இருக்கும். சிஃபத்துகள், பண்புகள் என்றால் என்ன? உயிரில் பதிந்த பதிவுகள். இப்பொழுது இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரிகின்றது என்றால், ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் ஒரே அடியாக டக்குண்டு அவன் உண்டாகி மரணிக்கிறார் என்றால் டக்குண்டு அப்படி இல்லா போகிறது. அப்படி நடப்பது கிடையாது. பிறப்பதற்கு முன்னால் அந்த உயிருக்கு பல புரோகிராம்கள் இருக்கிறது. மரணத்தின் பின்னாலேயும் அந்த உயிருக்கு பல புரோகிராம்கள் இருக்கிறது. உயிர் பிறக்கிறதும் இல்லை, உயிர் மரணிக்கிறதும் இல்லை. சிறிது காலத்துக்கு இந்த உயிர் என்னுடைய உடம்பை வாடகை வீடாக பயன்படுத்துகிறது. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சொல்லுவோம், சின்ன வயதில் மரணித்துட்டாரு, 7 வயதில் 8 வயதில் மரணித்துட்டாரு, 2 வயதில் மரணிச்சிட்டாரு, இதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளையை தராமலே இருக்கலாமே. அன்புக்குரிய சகோதரர்களே, உயிருக்கு வயது கிடையாது. உயிருக்கு, எல்லா உயிருக்கும் ஒரே வயது தான். அந்த உயிர் அதனுடைய புரோகிராமை முடித்து கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது. அதில் ஒரு கட்டம் தான் எங்களுடைய உடம்பில் தங்கி இருக்கிற கட்டம். அதே நேரத்தில் இந்த உயிர்கள் எப்பொழுதுமே அந்த உடம்பை தேடி வருகிறது. ஒருத்தர் மரணித்ததன் பின்னால் அல்லாஹு தஆலா அந்த உயிரை மேலே எடுக்கிறான். நான் தான் இதுக்கு அரசன் என்பதனை நிரூபித்து அங்கே போய் பதிவுகள் நடந்ததன் பின்னால் தான் திரும்ப அது கபருக்கு வந்து கேள்வி கணக்குக்காக வருகிறது. திரும்பவும் அல்லாஹு தஆலா எடுத்து மஹ்ஷரில் கொடுக்கிறான். அந்த உயிர் சரியாக அந்த லிங்க்லே வருகின்றதென்றால் அது மாறி வந்தால் என்னவாகும்? மனிதன் செய்கின்ற இந்த நவீன சக்திகளே, இந்த மிசைல்கள் போன்ற ஆயுதங்கள் கூட அந்த லிங்கை சரியாக பிடித்து அது தாக்குகிறது. மனிதனே இப்படி சரியாக தொடர்பு லிங்கை ஏற்படுத்துகிறான் என்றால் மிஸ் ஆகாமல் அல்லாஹ் தஆலாவுடைய லிங்க் எப்படி இருக்கும்? மறுமேலே வந்து அந்த உயிர், நல்லவனுடைய உயிர் கெட்டவனுக்கும் கெட்டவனுடைய உயிர் நல்லவனுக்கும் மாறி வந்தால் என்னவாகும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த உயிரை பற்றி படிக்கிற பொழுது எங்களுக்கு என்ன தெரிகின்றதென்றால், உயிர் பிறப்பதும் கிடையாது, உயிர் மரணிப்பதும் கிடையாது. இந்த உயிர் நாம் பிறப்பதற்கு முன்னாலேயே என்னுடைய உயிருக்கு பல புரோகிராம்கள், நான் மரணித்ததன் பின்னாலேயும் அந்த உயிருக்கு பல புரோகிராம்கள், அந்த கட்டங்களை எல்லாம் அது தாண்டி கொண்டு போகிறது. இது தெரிந்தவன் தற்கொலை செய்யவே மாட்டான். காதல் தோல்வி, கடன் தொல்லை அல்லது சமூக பிரச்சினை, தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டம் வருகிற பொழுது உயிரை மாய்த்து கொள்கிறான். என்னுடைய உயிரை தேவையில்லை என்று நான் எவ்வளோ மாய்த்து கொண்டாலும் அது என்னையே திரும்ப திரும்ப தேடி வருகிறது என்று தெரிகிறவன் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவானா? இந்த உயிரை பற்றி படிக்கிற பொழுது மறுமை ஒன்று இருக்கிறது, உயிருக்கான புரோகிராம் அங்கே நடக்கிறது. இந்த பிறப்பும் இறப்பும் வந்து ஆரம்பமும் முடிவும் அல்ல. பிறப்புக்கு முன்னால் ஆரம்பம் இருக்கிறது, இறப்புக்கு பின்னாலேயும் பல விஷயங்கள் இருக்கிறது. எனவே ஆகிரா, வல்யோமில் ஆகிர், ஆகிராவையும் நாங்கள் நம்ப வேண்டும் என்பதனை இந்த ரீதியாக நாங்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அடுத்தது வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹு தஆலா கலா கதிரில் நல்ல விஷயங்கள், அதே மாதிரி அதுக்கு மாற்றமான விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் தீர்மானித்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை சாதாரணமாக எங்களுடைய விருப்பு வெறுப்பிலே விளங்கி கொள்ளலாம். சிலர் இருப்பார்கள், எவ்வளவுதான் அவருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட அவன் கெட்டுப்போவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் நல்ல விடயங்களுக்கு அவருக்கு ஆர்வமே வராது, அவருக்கு ஆசையே வராது, அதில் எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. இன்னும் சிலர் இருப்பார்கள், நல்ல விஷயத்தின் பக்கம் ஈடுபடுவதற்கு அவருக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. 100க்கு 100% அவன் கெட்டவனாக வாழத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அவனுடைய சூழலும் அவன் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களும் அவனை சார்ந்த அனைத்தும் அவனை பாதாளத்தில் தள்ளி மிகவும் அவன் கெட்டவனாக வாய்ப்பிருந்தும் கூட அவனை எவராலும் கெடுத்த முடியாது.
அன்புக்குரிய சகோதரர்களே, அவனுக்கு நல்லவை தான் அவனுக்கு விரும்புகிறது, இயல்பாகவே அவனுக்கு கெட்டவைகள் வெறுக்கிறது. அவனை எவ்வளவுதான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் கூட அவன் அதை வெறுத்து விட்டு அதை தாண்டி மிஞ்சி அவன் வென்று வருகிறான். அதே நேரத்தில் நல்ல விடயத்துக்குள்ளே பூஞ்சோலைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தினாலும் கூட அவன் எப்படித்தான் அவன் கெட்டு போயிட்டான் என்பது தெரியாத அளவுக்கு அந்த விருப்பு வெறுப்புகள். எனவே எனக்கு நல்ல விஷயங்களின் பக்கம் விருப்பு இருந்தால் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளணும். ஆண்டவனே, கலாவில் எனக்கு இப்படி நல்ல மாதிரி நீ தீர்மானிச்சிட்டான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். கெட்ட விஷயங்கள்ல அப்படி இருந்தால் அவர் யோசித்து நடக்கணும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கணும். எனக்கு இப்படித்தான் இருக்கிற மாதிரி இருக்கிறது, நல்ல விஷயங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருவதில்லை, கெட்ட விஷயங்கள்ல தான் எனக்கு துணிச்சலும் ஆசையும் ஆர்வமும் வருகிறது, இது இப்படித்தான் எனக்கு எழுதப்பட்டிருக்கிற போல. ஆனாலும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் துவா கலா கதிரை மாற்றும் என்ற விஷயம் அவருக்கு சொல்லி இருக்கிறதுனால அதனுடைய வியாக்கியானங்கள் வருகிற பொழுது கூடுதல் விவரங்களை, அதனுடைய கேள்விகள் பதில்கள் இருக்கின்றன, அதை பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இவர் துவாவில் நம்பிக்கை வைத்து, ஆண்டவனே எனக்கு நல்ல விஷயங்களின் பக்கம் ஆர்வமாக்கி வை, இப்படியெல்லாம் நாங்கள் துவா கேட்குறோம். அதை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு அவரும் அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கு முயற்சி செய்யணும். இப்படியான விருப்பு வெறுப்புகள் இருந்து எங்களுக்கு நன்றாக புரிகிறது, எல்லாம் தெரிந்த ரப்புல் ஆலமீன் என்று அவனுக்கு எல்லாம் தெரியும் என்று நாங்கள் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் உலகத்தில் நடக்கக்கூடிய நல்லதும் நடக்கிறது, உலகத்தில் கெட்டதும் நடக்கிறது. நல்லது மட்டும்தான் அல்லாஹ் தஆலா செய்கிறான், கெட்டது அல்லாஹ்வுக்கு தெரியாது, அல்லது கெட்டதை அவன் செய்கிறான், நல்லதை கண்டுகொள்வதில்லை. இப்படி வருகிற பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒன்று நடக்கிற மாதிரி ஆயிடும். இது இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணாகவும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஆகிடும். எனவே வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லவைகள் தீமைகள் எல்லாமே அல்லாஹு தாலா தெரிந்து அவனுடைய கலாவில் இருந்து தான் நடக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கலாக்கதிர் அதே மாதிரி மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட பாடங்களாக இருக்கிறதுனால இது ஒரு தொகுப்பு. இது ஆரம்பமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பும் ஒரு சிறு குறிப்பும். கலாக்கதிருக்கென்று சொல்லி அதுக்கென்று வேறையாக பாடங்கள் வருகிற பொழுது அதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கி கொள்ளலாம். அல்லாஹு தாலா அவனை ஈமாங்கொண்டு 6 விஷயங்களையும் சரியாக நாங்கள் ஏற்று உண்மையான முஸ்லீமாக மூமினாக அகீதாவை சரியாக நாங்கள் எடுத்து நடப்பதற்கு பேசிக்காக இருக்கக்கூடிய 6 விஷயங்களைத்தான் இன்றைய பாடத்திலே நாங்கள் கற்றிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் சரியான மூமீன்களாக எங்களை ஆக்கி மறுமை நாளிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கிவிடுவானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.